டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னும் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. ஐ திங்க் ஒரு 4 இல்லைனா 3ல் கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த மந்த்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். எதோடு முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு தயாங்கோட வீட்டுக்கு மிட்நைட் 2 o'clock போயிருந்துருப்பீங்க. தயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அந்த ஷாக்லேயே காருக்குள்ளே வந்து உட்காந்துருப்பாரு. எதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன். ஸோ நீங்கள் ஓவராக குடிச்சிருக்கனால உங்களால் தயாங்கோட ஃபேஸவே பார்க்க முடியல. அப்படியே அவரோட ஃபேஸ் பிளர்ராக தெரியுது. பிளிங்க் பண்ணி கஷ்டப்பட்டு அவரோட ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க காருக்குள்ளே. தயாங்க்கு இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நயா ஆ எப்படிங்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க. யாராவது நடுராத்திரி 2 மணிக்கு அதுவும் தூங்கி எழுந்திரிச்சக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருப்பாங்களா? என் அழகு அழகாக இருக்குது. நயா உனக்கு புத்தியே இல்லை. இன்றைக்குன்னு பார்த்தா குடிச்சிட்டு வந்து அவரை பார்ப்ப. குடிக்காமல் வந்திருக்கலான்னு தோணுது. எவ்வளோ அழகாக இருக்கார். தயாங், இந்த அழகு காலம் ஃபுல்லாக ரசிக்கணும். என் கைக்குள்ளே வச்சு என்னை ரசிக்க விடுறீங்களா? நயா, என்ன நயா இது புது பழக்கம்? என்னடி குடிச்சிட்டெல்லாம் வந்திருக்க? உனக்கு இதெல்லாம் பிடிக்காதே. எப்போத்துலேருந்து குடிக்க ஆரம்பிச்ச? நான் நல்ல பிள்ளையாக தான் இருந்தேன். இப்போவும் நல்ல பிள்ளையாக தான் இருக்கேன். இந்த ஆசி தான் இல்லை. லவ் ஃபெயிலியருக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்குது. அது குடிச்சேன்னா உனக்கு வழியே தெரியாது அப்படின்னா. ஆனால் தயாங், அவளுமே போய் சொல்கிறா என் லைஃப்பில். இது குடித்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பெயினாக இருக்குது. உங்கள் ஞாபகம் அவ்வளோ வருதுங்க. அதுதான் நான் கிளம்பி வந்துட்டேன். என் கூட இருப்பீங்கள்ல காலையில் வரைக்கும், இல்லை கடைசி வரைக்கும் ப்ளீஸ். உனக்கு குடித்தா பிடிக்காதேடி. எப்போ இப்படிலாம் மாறின? நீங்கள் கூட தான் கண்ணம்மான்னு உன்னை மட்டும்தான் சொல்வேனாயா அப்படின்னு இதோ என் கையை பிடிச்சி ப்ராமிஸ்லாம் பண்ணீங்கள. நீங்கள் மாறல. அதே மாதிரி தான் நானும் நயா புரிஞ்சுக்கோ. அவள் கேட்கும் போது அவள் கேட்டா எல்லாத்தையுமே கொடுத்துடுறதா? அந்த பேருக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுமா? ஏன் இப்படி என் ஃபீலிங்ஸில் விளையாடுற தயாங்? நான் 1% ஹோப்போட இருந்து தெரியுமா? இந்த தண்ணி குடி. தயாங், நீங்கள் எனக்கு தண்ணி தரீங்களா? நான் அந்த வாட்டர் ஃபுல்லாக குடிச்சிட்றேன். நானே உனக்கு எடுத்துட்டேன். நானே உன்னை பைத்தியக்காரி ஆக்கிட்டேன்ல. அப்படி நான் என்ன பண்ணேன்? நீ இப்படி என் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கணையா? என்ன பண்ணியா? கூடவே வந்து என் கையை பிடிச்சி நான் போ அப்படி சொன்னேன். ஆனால் நீ இல்லை, உன்னை சிரிக்க வைப்பேன், உங்கூட ஆஸ்திரேலியா வருவேன் அப்படின்னு வந்து. இதெல்லாம் சின்னதாக இருக்கா? இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். என் லைஃப்லே அந்த கொஞ்ச நாளை நான் மறக்கவே மாட்டேன். எப்பவுமே மறக்க மாட்டேன் தயாங். நயா, உன் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு இன்னொருக்கா குடிக்காத. எனக்கு கஷ்டமாக இருக்கு. தயாங், இல்லை நான் குடிக்க மாட்டேன். இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் தயாங். நீ எதுக்கு இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் அதை செய்ய மாட்டேன். நான் ஒன்றும் பெல்லா கிடையாது. இப்போ எதுக்கு நீ அவளை இழுக்கிற? தயாங், உனக்கு கோவம் வருதா? வாவ், வாட் அ லவ். அவ்வளோ சொன்னால் உனக்கு கோவம் வருதில்ல? பட் நான் அடித்து சொல்வேன், அவளை விட நான் 1000 times பெட்டர் தான். இங்கே பாரு, கம்பேர் பண்ணி இப்போ ஒன்றும் ஆக போகிறது. ஆமாம், ஒன்றும் ஆக போகிறதில்ல தான். நீ எனக்கு அடுக்கவா போகிற? அவளை விட்டுட்டு நீ எப்போ என்கிட்ட வரமாட்டே தயாங். ஆனால் எனக்கு ஹோப் இருக்குது. அவளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என் லவ் பெருசு தான். நீ என்கிட்ட வருவ தயாங், நீ என்கிட்ட வருவ. இப்போ வரைக்கும்
இப்போ வரைக்கும் நான் எல்லார்கிட்டையும் என்ன தெரியுமா சொல்வேன்? கண்டிப்பாக நீங்கள் வேணா பாருங்கள், ஒரு நாள் தயாங் வந்து நான் உன் லவ் தான் பெருசுன்னு சொல்ல போகிறான். அப்போ நான் அவனை கட்டி அணைச்சி இது நடக்க தான் போகுது தயாங். நீ என் கூட டெம்பரவரி ஃபீலிங்ஸ்ன்னு நினச்சிட்ருக்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பெல்லா தான் உன்னோட டெம்பரவரி ஃபீலிங்ஸ். அவள் தான் உன்னோட டெம்பரவரி ஃபீலிங்ஸ். நான் உனக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்க போகிறவன். அதனால தான் நீ அவ்வளோதான் என்னை விட்டு போ சொன்னாலும் உன் கூடவே நான் அப்படி ஸ்டிக்கியாக இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் என்ன பண்ண நீ என்னை மறப்ப? அதுவாது சொல்லு. நான் தான் சொல்கிறேன்ல தயம், நீ என்கிட்ட வருவேன்னு. நீ மறக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்க. சின்ன குட்டி மறக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கான். என்ன தயம்? நான் என்ன பேசுகிறேன்னு புரியலையா? நான் குடிச்சிருக்கேன், ஆனால் தெளிவாக பேசுகிறேன். ஆனால் நீ தெளிவாக இருக்க, குடித்த மாதிரி பேசுகிற. இல்லை, என் மேலே தான் தப்பு. என் மேலே மட்டும்தான் தப்பு. பெல்லா என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணலன்னு நான் அப்படியே அமைதியாக இருந்துருக்கணும். உங்ககிட்ட வந்து என்னென்னமோ பேசி லவ் பண்ணுறேன்னு நம்ப வச்சு அவளை மறக்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்ல, நான் மட்டும்தான் தப்பு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் நயா, நான் சொன்னால் கேட்பல்ல. என்னை விட்டுடுடி. நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன் தான். ஆனால் உங்களை விடுடுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் இருக்க மாட்டீங்களே. அப்புறம் எப்படி நான் அந்த விஷயத்தில் கேட்குறது? நீங்கள் வெள்ளாவை விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன நயா? என்ன கத்திலாம் அதுக்கடி கொண்டு வந்திருக்க? அதை என்கிட்ட கொடு ப்ளீஸ். நான் தரமாட்டேன். என்ன பண்ண போகிற? மிரட்ட போறியா? எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண போறியா? என்ன 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 பிளான் நயா உனக்கு? என்னது பிளானா? என்னை அந்தளவுக்கு கேவலமாக நினச்சிட்டியா நீ? இன்னும் எவ்வளோ நினைக்க முடியுமோ நினைங்க தயம். எவ்வளோ எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. ஆல்ரெடி கமிட்டடாக இருக்க பையன்கிட்ட நீ எதுக்கு போகிறேன்னு. இப்போ நீங்கள் எமோஷ்னலாக நான் அப்படி இப்படின்னு. சரி சாரி நயா, சாரி. இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் சொல்லு நயா. ஏன் என்ன? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் இவ்வளோ பெயின்லாம் தாங்க மாட்டேன்னு தெரியும்ல. ஆனால் ஏன் என்ன எனக்கு டெய்லியும் எப்படி இருக்கு தெரியுமா? I completely lost myself. தயம், என்னால் முடியல தயம். நான் என்ன பண்ணணும் இனி? என்ன எப்படி இருக்கணும்? எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பெல்லா கூட உங்களை பார்க்கும் கண்ணம்மான்னு கூப்பிட்டீங்கல்ல. நயா, நான் எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். எப்படி மனசு வந்தது? கண்ணம்மா என்ன எத்தனை டைம் கூப்பிட்ருப்பீங்க? நயா சாரி. இந்த சாரியை தவிர வேறு ஏதாவது சொல்ல முடியுமா தயம்? இது மட்டும்தான் சொல்லிவிட்டு நயா, நீ பண்ணுறது உனக்கு ஓவராக இருக்கா இல்லையாடி? எத்தனை டைம் உன் முன்னாடி வந்து சாரி நின்றுருப்பேன் உன்னை பிரேக் பண்ணக்கப்புறம். ஆனால் நீ என்னோட ஒரு சாரியை வச்சு வேல்யூபிள் திங்காக மதிச்சிருப்பியா? அட்லீஸ்ட் இவ்வளோ சாரி சொல்கிறானே, ஒன்றை வச்சு அக்செப்ட் பண்ணிக்கலான்னு உனக்கு தோணியிருக்கா? Do you think this simple sorry can fix me? நான் அங்கே பாரு, சொல்லு தயோங். Do you think the sorry can fix me? The sorry can fix my wounds? The sorry can fix my tears? The sorry can't fix me, Tayong. It can't fix me. But every time, Naya, I'm literally trying hard to fix you. But I can't. I'm failed. But Tayong, if you wanna fix me,
Really? You wanna fix me? Then hold my hands, cup my face like a baby, stare into my eyes, and tell something like, you are going to be mine. You deserve to be happy. Something like, this is called and mean fixing someone. The sorry can't ever. The sorry sounds like a guilty one, a sorrowful one. எப்பவுமே சாரினால ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. நீயே யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. சாரின்ற வேர்டை சொல்லும் போது உனக்கே ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். ஸோ தயோங், என்கிட்ட நல்ல வேறு யார்கிட்டையும் நீ இந்த சாரின்ற வேர்டை யூஸ் பண்ணி இன்னும் அவங்கள டேமேஜ் பண்ணாத. சாரி கான்ட் ஃபிக்ஸிங் சம்ஒன். சாரி கான்ட் ஃபிக்ஸ் broken things. புரியுதா? ஏன்டி பேச மாட்ட? சைக்காலஜி படிச்சிருக்க, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா? நான் சொல்ல வர தாத்தா, சைக்காலஜி படிச்சிருக்க, கொஞ்சமாவது மெச்சூர்டாக நடந்துக்கணும், அப்படி தானே? பட் ஐ டு ஹேவ் ஃபீலிங்ஸ் தயோங். எப்பவுமே டாக்டராகவே இருந்துட்டு போயிட முடியுமா? நான் அந்த இடத்துல இருக்கேன். நான் தான் இங்கே என் லைஃப்பில் நான் ஒரு பெயின்ஃபுல்லான இடத்துல நின்றுட்டுருக்கேன். நீயோ இல்லை பெல்லாவோ கிடையாது. நீங்கள் 2 பேரும் மென்டபே ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் என் நிலைமையை யோசிச்சு பாரு. நயா, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இதே டாப்பிக்கை அகெயின் நீயாவது புரிஞ்சுக்கோடி. இதுக்கப்புறம் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும் தயோங். ஆனால் நீ ஏமாத்திட்டு இருக்க உன்னையே. இப்போ என் மேலே எந்த தப்பும் இல்லை, உன் மேலே மட்டும்தான் நயா தப்பு. எப்படி தயோங்? அதே மாதிரி உனக்கும் நான் அவ்வளோ பெயினில் இருக்குன்னு தெரியும். ஈஸியாக உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் தூக்கி என் மேலே போடுற. அப்போ உன் மேலே எதுவுமே இல்லைல்ல. உனக்கு நீ ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு தயோங். எனக்கு நீ ஏன் ஃபர்ஸ்ட் என் லைஃப்பில் வந்து இதுக்கு பதில் சொல்ல? உன்னால் முடியாதுல்ல. ஆனால் உன்னால் ஈஸியாக முடியும். எல்லாம் உன்னால் தான் சொல்லிட்டு மறுபடியும் அந்த நரகத்தில் தள்ளுறதுக்கு. இந்த கான்வர்சேஷன் இதோடு முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போய் தூங்கிடுவ. ஆனால் நான் இதே கான்வர்சேஷனில் தான் இன்னும் 2-3 மாதம் வாழ்ந்துட்டு இருப்பேன். இதுதான் நான், அதுதான் நீ. அப்படி இருக்க பொண்ணை போய் விட்டு போடின்னு சொன்னா எப்படி? இந்த கான்வர்சேஷன் நான் 3 மாதம் நினைக்கிறேன்னா, அப்போ நீ என் கூட இருந்த டேஸில் நான் எவ்வளோ இயர்ஸ் நினச்சிட்டு இருப்பேன். உன்னால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா நீ இது வரைக்கும் நான் இது சொன்னதில்லை தயோங். உனக்கு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட. நயா, இல்லை அதான் உண்மை. அவளை மறக்கிறதுக்காக என்னை டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிக்கிட்ட. நான் ஜஸ்ட் உனக்கு ஒரு டெம்ப்ரவரி ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். ஆனால் நீ எனக்கு அப்படி கிடையாது தயோங். என்னோட பெர்மனெண்ட் எவ்ரிதிங். இதுக்கப்புறம் நான் நயா நீ ஓகேவா? நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன் தயோங். கண்ணம்மான்ற வேர்டை கொடுத்துட்டல்ல, விட்டு கொடுத்துட்டல்ல. இனி நான் எதுக்கும் உயிரோட வாழணும். நயா லூஸ் மாதிரி பேசாத. இல்லை, எதுக்கு இருக்கணும்? அது ஒன்று மட்டும்தான் எனக்குன்னு இருந்தது. அது ஒன்று மட்டும்தான் யோசித்து சிரிப்பேன். மிச்ச நேரம் ஃபுல்லாக அழுவேன். அந்த ஒரு செகண்ட் சிரிப்போம் இனி எனக்கு இல்லைல்ல. நயா இங்கே பாரு நயா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இல்லை தயோங், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் எப்போ செத்து போயிருப்பேன் தயோங். நயா அப்பெல்லாம் பேசாத நயா. இங்கே பாரு, என்னை பாரு, அப்பெல்லாம் பேசாத. நான் சொல்ல போகிறது கேளு. நான் எப்போ செத்துருப்பேன். நீ பெல்லா கூட பைக்கில் போயிட்டு என் கால் இக்னோர் பண்ணல. அன்றைக்கி நைட்டே நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தல, அது மாதிரி பண்ணியிருப்பேன். அன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை தடுத்துச்சு. தயோங்க்கு இது பிடிக்காது, அவன் இந்த விஷயத்தில் தான் உன்னை மாற்றினான். நீ அகெயின்
பழைய மாதிரி மாறிட்டேன்னு தெரிஞ்சு அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அவன்கிட்ட கேட்டுட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. இது மட்டும் தான் ஓடிட்டுருது. இப்போ உங்ககிட்ட ஒன்று என்ன கேட்குறேன். நயா நான் எங்கே பாரு நயா, இல்லை இல்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டுருக்கான். என்னை கேட்க விடு தயங்க. நயா நோ ஆனால் ப்ளீஸ் டி, இங்கே பாரு ஒன்றும் இல்லை என்ன எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு, எல்லாம் சரியாக போகும். நான் உன்னை எப்படி சோகமாக இருந்து சந்தோஷமாக மாற்றினால அதே மாதிரி நீ இப்போ சோகமாக இருக்கு அப்படின்னு மாற்றணும்னு நினச்சா இதோ இந்தா இதை வச்சு என்னை கொன்று தயும். ஃபஸ்ட்டு என்னை ஈஸியாக நீ சந்தோஷமாக மாற்றிட்ட, இப்போது கஷ்டம் தயும். சரி நான் பேசினதே பேசிகிட்டு இருக்கேன்ல, சரி தயம் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியல, ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பெயினாக இருக்குது. நயா இல்லை நயா அப்படிலாம் இல்லைடி, இங்கே பாரு சீக்கிரம் சரியாக போயிடும். சரியாக போகாது தயம், சரியாக போகாது, என்னால் முடியல, நான் போயிடுறேன் தயம். எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடு, எங்கேயும் முன்னாடியே கையாடு. இங்கே பாரு அப்படிலாம் எதுக்குமே நான் பெர்மிஷன் தர மாட்டேன். நீ போகவும் கூடாது, நீ வாழணும் என் முன்னாடி சந்தோஷமா. நீ என் கூட இருப்ப நான் சொல்லு, நீ சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கு. இல்லை நான் இப்போவே சொல்லிடு, பெர்மிஷனும் கொடுத்துட்டு நான் செத்து போக நானே என் லைஃப்பை எண்ட் பண்ணிக்கிறேன் தயம். உங்கள் அம்மா அப்பாவை எப்போவுமே யோசிச்சு பார்க்க மாட்டேல்ல. இடையில வந்தவங்கள தான் டெம்ப்ரவரி ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறியேடி. உங்கள் அம்மா தானே உன் கூட ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க, நான் இடையில தானே வந்தேன். அவங்களையாவது யோசிச்சு பாரு, என்ன மாதிரி ஒரு டெம்ப்ரவரி பர்சனுக்காக அவங்கள விட்டுட்டு நீ போறியா? அதுதான் எனக்கும் தெரியல தயம். நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, வேறு பொண்ணு கூட இருக்கன்றதெல்லாம் விட அவங்கள விட நீ ஏன் எனக்கு அவங்கள பற்றி நான் யோசித்து பார்க்க மாட்டேன்னு தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் இருக்கிறனால எல்லாருக்கும் சிரமந்தான். பாரு நீயே அழுகிற தயங்க. ஏண்டா அழுகிற? நீ அழக்கூடாது. சிரிச்சுட்டு வந்தல்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது. நயா இல்லை நயா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் தலையோட அவரோட தலையை முட்டிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டே பேசுகிறாரு. போகாத தயா ப்ளீஸ், நானே உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமாயிட்டேனேடி. உனக்கு எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நான் நினைப்பேன். புரிஞ்சுக்கோ நயா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்குன்னு இப்படி இருக்காத. என்னால் முடியல உன்னை ஒவ்வொரு டைமும் இப்படி பார்க்குறதுக்கு. தயங்க நயா, நான் எங்கே பாரு அழாதடி, அழாத. சாரி சொல்கிறக்கும் பயமாக இருக்கு, நீ அதுக்கும் ஹர்ட் ஆவியோன்னு. இப்போ என்னால் எதுவுமே பேச முடியல, என்னவே அடிச்சுக்கணும்னு தோணுது. நான் உன்னை ஏமாற்றிட்டேன், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் உன்னை மாதிரி பொண்ணு யாருக்கும் கிடைக்காது நயா, யாருக்குமே கிடைக்காது. இங்கே பாரு என்னால் பெல்லாவையும் மறக்க முடியல, நான் என்ன பண்ணுறது? தயோங் மிஸ் யூ தயோங், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. மிஸ் யூ தயோங், என்னை விட்டு போகாது. நயா நயா நீ எப்போ நயா மாறுவ? அதுக்கு நான் என்னடி பண்ணோம்? என்ன பண்ணும் நான்? சொல்லு. ஒரு பக்கம் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுது, இன்னொரு பக்கம் நீ என்கிட்ட வந்தா உன்னோட செல்ஃபை மிஸ் பண்ணுவியோன்னு தோணுது. தயோங் என்னை விட்டு போகாது, என்னை விட்டு எப்பவுமே போகாத தயோங். ஐ எம் டோட்டலி அடிக்டட் டு யூ. நான் என் செல்ஃபை மொத்தமாக இழந்துட்டேன் இந்த கொஞ்ச நாளில். எங்க பாரு தயோங், ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ தயோங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ தயங்க உங்களே பார்த்துட்ருக்காரு.
தயோங், என்ன பண்ணிட்டு இருக்க தயோங்? ஆ ஆ, அண்ணி, தயோங், ஹாய் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை தொடச்சிட்டே பார்த்தா தயாங்கோட அண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்ட தயோங். பெல்லா வந்திருக்கா உன்னை பார்க்க. ஆ அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. பார்த்தா பெல்லா தூரத்தில் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு நின்றுட்டுருக்கா. பெல்லா, தயோங் தயோங் போகாது தயோங் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் தயாங்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. நயா நயா ஒரு நிமிஷம். தயோங் 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 போயிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார்லேயே ஒரு ட்ரிங்க் பாட்டில் வச்சுருப்பீங்க, அதை எடுத்து குடிக்கிறீங்க. தயாங்கோட அண்ணி உங்களை ஒரு மாதிரி கோவத்தோடு பார்க்குறாங்க. பெல்லா பெல்லா ஒரு நிமிஷம் இரு பெல்லா. என்ன என்ன தயோங், ஒரு நிமிஷம் இருடி. அது என்ன சொல்ல போகிற? உனக்கு நயாதா வேணுமா? ஏய் இங்கே பாரு, அவ குடிச்சு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எல்லாமே எனக்கு புரிஞ்சு. என்னதான் இருந்தாலும் நான் பாதியில் வந்தவ தானே. உனக்கு அவதா தயோங். என் மூஞ்சில் முடிச்சிடாத என்ன. ஆ பெல்லா பெல்லா, நீ என்னை தப்பாக புரிஞ்சுட்டேங்க பாரு. நைட்டு 2 மணிக்கு என் கால் கூட எடுக்காமல் நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்போ கூட கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாருடி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு பெல்லா. என்ன கேட்கணும்? நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, ஒன்று கூட இல்லை. ஏ பெல்லா அப்பெல்லாம் சொல்லாதடி. என்னை விட்டுரு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டுருக்காத. அவளை கட்டி பிடிச்ச நீ கடைசி வரைக்கும் அவளவே கட்டி பிடிச்சிக்கோ. அவளை தொட்டுட்டு என்கிட்ட நீ வராத. பெல்லா 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 ப்ளீஸ் பெல்லா, நான் சொல்கிறத கேளு பெல்லா அப்படின்னு பெல்லாவோட காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. பெல்லா பெல்லா என்னை விட்டு போகாதடி, என் காலை விடுத்தயோங். பெல்லா பெல்லா இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு தங்கம். இங்கே பாரு. அவ ரொம்ப குடிச்சிருந்தா, அதனால கட்டி பிடிச்சிருவியா நீ? நான் உன் மனசில் இருந்திருந்தா அவளை தொட்டிருப்பியா நீ? என் காலை விடு, ட்ராமா பண்ணிட்டு இருக்காத தயோங். இங்கே பாரு பெல்லா பெல்லா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பெல்லா. தயோங் வேணாம், அவகிட்ட கெஞ்சாதுப்பா, வேணாப்பா, அவகிட்ட கெஞ்சாது. எப்போவுமே இப்படி தான் இல்லை. அவள் உன்னோட சுச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட உனக்கு ஸ்பேஸ் தரல. ஆனால் நீ அவளை வேணும் என்னை விட்டு போகாதன்னு அவள் காலை பிடிச்சி கெஞ்சிகிட்ருக்க. லைஃப் இஸ் அன்ஃபேர், இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் இல்லை. நான் உன்கிட்ட கெஞ்சுறேன், நீ அவள்கிட்ட. ஆனால் என்னால் உன்னை எப்படி பார்க்க முடியல தயோங். நீ என் கைக்குள்ளே அழகாக தூங்கிட்டு இருக்கணும், இப்படி அவள் காலை பிடிச்சி. நயா, நீ ஏன் இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்க? அண்ணி என்ன நயா? நீங்கள் கூடவா? நீங்கள் கூட வேணா தப்பாக நினைக்கிறீங்க. ஹோல் காலேஜே என்ன அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க நயா. உன்னை எவ்வளோ டீசெண்டான பொண்ணுன்னு நான் நினச்ச தெரியுமா? ஆனால் நீ, அவனும் பெல்லாவும் கமிட் ஆகிட்டாங்க. நீ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண உனக்கு தெரியாதா? டிஸ்டன்ஸ்? நான் உங்ககிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன் தயாங்க லவ் பண்ணுறேன்னு. அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. இப்போது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறீங்க. எல்லாருமே இப்படி மாறினா எப்படி? ஒருத்தராச்சும் என் ஃபீலிங்ஸ் நான் எதிர்பார்க்கக்கூடாது, எனக்கு கிடைக்காது. புரியுது நயா. ஆனால் எனக்கு என்னோட தயாங்கோட ஹாப்பினஸ் தானே மெயின். அவனுக்கு பெல்லாவை தான் பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. நீ தான் தேர்ட் வீலா. போதும், அது எனக்கே தெரியும். உங்கள் தயாங்கோட ஹாப்பினஸ் தானே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, ஆனால் என்ன நீங்கள் ஹர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்படி இருக்க பொண்ணுங்கனால தான் உண்மையான லவ்லாம் பிரிஞ்சு போகுது. எப்படி இருக்க பொண்ணுங்கனாலயா?
வாட் டு யூ மீன்? என்ன சொல்கிறீங்க? பின்ன இந்த டைமில் 2 மணிக்கு வெளியில் கார் எடுத்துகிட்டு கையில் ட்ரிங்க் பாட்டில் வேற, பார்க்கவே ஒரு மாதிரி. அவனை காருக்குள்ளே கூப்பிட்டு ஆல்ரெடி அவனுக்கு பெல்லான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சும் அவனை கட்டி பிடிச்சி வலுக்கட்டாயமா. இதெல்லாம் பார்த்தா ஏன் தான் உன்கிட்ட பழகணுன்னு இருக்குனையா? என் மூஞ்சியில் முழிச்சிடாத அண்ணி. சீரியஸாக ரிக்ரெட்டிங்காக இருக்குது. நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை எகைன் சொல்லாத. இனிமேல் நான் உனக்கு அண்ணி கிடையாது. எங்கள் வீட்டு பக்கமோ தயங்கிட்டையும் நெருங்கிறத நான் பார்த்தேன். மனுஷியாக இருக்க மாட்டேன். ஒழுங்காக அங்கேருந்து கிளம்பிடு. பெல்லா பெல்லா இங்கே பாரு. ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டுற? ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்கிறது கேளு. என்ன கேட்கணும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு தயாங், எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் கையை விடுறியா இல்லை செருப்பால் அடிக்கவா? பெல்லா சொல்லு, என் கையை விடுறியா இல்லை செருப்பை கழட்டி அடிக்கவா உன்னை? ஏய் ஏன்டி இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ்லாம் பேசுகிற? நான் அடிச்சிருப்பேன் அவ்வளோ நீ கட்டி பிடிச்சிருக்கும் போதே. இப்போ ரிக்ரெட்டிங்காக இருக்குது. என்ன கையை விடுறியா? பெல்லா அப்போ அவ்வளோதானா? அவ்வளோதான். ஐ மீன் இட்ஸ் ஓவர். புரியுதா? நீ அவ கூடயே போ. அவள் தான் உனக்கு சரிப்பட்டு வருவா. உனக்கு நான்லாம் நீ என்னை சீட் பண்ண பார்க்குறல்ல? சீட்டிங் அது வரைக்கும் யோசிச்சியாடி? இது சீட்டிங் தான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நைட்டு 2 o'clock காரில். ஐயோ நான் ஏன் எகைன் பேசிகிட்டே இருக்கேன் அவ்வளோ மாதிரி? அவ்வளோ மாதிரி. அடா தயாங், இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காத, அவ்வளோதான். பெல்லா அப்படின்னு சொல்ல சொல்ல அவள் பாட்டுக்கு போயிடுற அழுதுட்டே. தயாங் ஒரு நிமிஷம் தயாங் என்ன இப்படி கெஞ்சுற? இப்படிலாம் பண்ணாத தயாங், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் வரும் தயாங், ப்ளீஸ் தயாங், நீ இது மாதிரியெல்லாம் பெக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கேருந்து போயிடுறீ தயாங். இங்கேருந்து போன்னு சொன்னா போக தெரியாதா? தயாங் சரி நான் போனையா. இங்கேருந்து போ. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன்னால தான் அவனை விட்டு போனான். அது தயாங் நீ போக மாட்டல, நானே போகிறேன். அண்ணி நீங்கள் வாங்க. டே இந்த பொண்ணு தனியாக அவள் எக்கோட போயிட்டு போட்டோம். நீங்கள் வாங்க. தயாங் அண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு மேலே போய் டோரை லாக் பண்ணிடுறான். உங்களுக்கு செம்ம ஷாக் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் சேம் டைமில். நீங்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் இடிஞ்சு போன மாதிரி காரில் வந்தது கூட தெரியாமல் நடந்தே வீட்டுக்கு போகிறீங்க. அவ்வளோதான், அவன் என்னை வெறுத்துட்டான். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் என் லைஃப்பை முடிச்சுக்குவேன். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் எப்பவும் வந்தேன். நீ எனக்கு வேணும் அதெல்லாம் ரெண்டாவது தான். எனக்கு போக சொல்லிடு ஒரேடியாக அந்த உலகத்தை விட்டு. நான் அடுத்த செகண்ட் போயிருப்பா தயாங். நீ தான் லேட் பண்ணி எல்லாக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ப்ரோக்கன் ஆகி வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே ஆஷியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நயா ஏன் இன்னும் வரல? ஒரே டவுட்டாக இருக்கே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறா. அஷி எங்கே அவன் நம்பரை காட்டு. தோ இதானே அவன் நம்பரு. இது என்னோட நம்பர் ரீ பைத்தியக்காரி. அப்படியா? நயாவோட நம்பர் நான் என்னென்னு சேவ் பண்ணியிருப்பேன், ஞாபகம் இல்லை. ஃபோன் யூஸ் பண்ணாதானே. நான் அப்படியே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்க ஆள். சரி விடு. போர் அடிக்குது, அந்த பெல்லா ஓட்டலாமா? அவன் என் குரங்கு மூஞ்சி மாதிரி தொங்க போட்டு உட்காந்துருக்கா.
அப்போ பெல்லா ஆஷியை பார்த்து செம்மையாக முறைக்கிறா. பெல்லா கூப்பிட்டியா? இல்லை. ஐயோ இல்லை, நான் உன்னை கூப்பிடல ஆஷி. ஏய் அங்கே பாருங்கடா காலேஜ் பியூட்டி. நயா இங்கே வா. ஆஷி இல்லை, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. படித்து 4 பேரை காப்பாற்ற போறியா? வந்து உட்காரு வா. என்ன சொல்லு. என்ன இது மூஞ்சி இல்லாம்? என்ன சரக்கா? எவ்வளோ எவ்வளோ சிப் அடிச்ச? நேற்று ட்ரிங்க் பண்ணந்தான் ஆஷி. போச்சுடா, நல்ல பிள்ளைங்களாம் இப்படி ஆகிட்டு இருந்தா அப்போ நல்ல பிள்ளைங்களெல்லாம் எப்படி நயா பார்க்குறது? எது குடிச்ச? வா, தயவு செஞ்சு அடிக்காத. எது குடிச்ச? எதுக்குடி குடிச்ச? தயங்க நேற்று நான் போய் பார்த்தேன். மறுபடியும் அந்த பாக்ஸ் வாயினை பற்றி தான் பேச போறியா? இன்ட்ரெஸ்டிங்காக அதை பேச. எப்போ பாரு தயங் தயங் தயங். அங்கே பாரு தயங்க. நயா, பெல்லாக்கும் தயங்க அது சண்டையா? காலையிலேருந்து அவன் வந்து கெஞ்சிட்டே இருக்கான். இந்தம்மா போடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி தூக்கி வச்சுருக்காங்க. இதான் சண்டையா என்ன? என்னால் தான். வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க போல. ஆஷி, என்னோட நிலமை புரியாமல் நீ விளையாடிட்டு இருக்காத. சரி பக்கத்தில் வந்து உட்காரு. அவங்க 2 பேரும் கெஞ்சிக்கிறாங்க. பார்க்கவே ஜோராக இருக்கு. ரொம்ப நேரமாக கெஞ்சிறானா தயங்? பின்ன வந்ததுலேருந்து கால் கடியில் தான் உட்கார வச்சுருக்காங்க மேடம். இவன் மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவையா? தயங் தான் ஒரு கோமாளி. நயா நயா, அவங்க பேசுகிறது டப் பண்ணால் நல்லா இருக்கும்ல. நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பண்ணி ஃபன் பண்ணுவோமே. பண்ணிட்டா? எதுக்கு ஆஷி? உன்னை சிரிக்க வைக்கதான் நான் கேட்டேனா? நோவே, சிரிக்க மாட்டேன். சிரிக்கலாம் போ, நாங்கள் ஃபன் பண்ணுறோம். பெல்லா இச்சி கருமோ. சனப்பண்ணி, என் காசெல்லாம் வாங்கி நல்லா தின்னுட்டு சனப்பண்ணி மாதிரி ஆயிட்டு இப்படி நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியே, இது உனக்கே நியாயமாடி மேக்கப் மூஞ்சி? அக்காவை விடுங்கடா. சீ மச்சான், எப்படி கரெக்டாக பேசுனேன் நான் பெல்லா மாதிரி? பங்கண்டா பங்கண்டா. கண்டினியூ. ஏன்டி இப்படி பேசுகிற? சனப்பண்ணி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உன்னை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இப்படி பேசுறத பார்த்தா உன்னை கழட்டி விட்டணும்னு தோணுதுடி. அக்காவை விடாதடா. சீ ஆஷி, எனக்கு இரிட்டேட் ஆகுது ஆஷி. இவ்வளோ தூக்கிட்டு போங்க அந்த சைடு. போடி என்னையா போ. ஆஷி, ஏன் ஆஷி இப்படி பண்ணிகிட்ருக்க? அவன் பாவமாக இருக்கான். எப்படி கெஞ்சுறான்னு பாரு. அவன் ஏன் மனசாட்சியே இல்லையா அவளுக்கெல்லாம்? என்கிட்ட அவன் பேசினதை சொல்கிறதுக்கு கூட அவள் ஸ்பேஸ் தர மாட்றா. அப்புறம் சீரியலில் வேறு என்ன நடந்தது? அந்த சீரியலில் நான் போகிறேன். சும்மா சீரியஸாக எடுத்துக்கலல்ல? இல்லை. பொய் சொல்லாத. இல்லை, நான் ஓகே தான் ஆஷி. நீ ஹாப்பியாக இரு. என்ன? இல்லை வா, நான் உனக்கு எதாவது வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷி உங்களை கேன்டீனுக்கு கூப்பிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறா. ஸோ நீங்கள் கிளாஸ்க்கு போகலான்னு தனியாக போயிட்டுருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்போ தயங் சோகமாக மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு போய் பேசணுன்னு தோணுது. தயங்கே உங்களை பார்த்துட்டு, நயா தயங் இங்கே வா. இல்லை பரவாயில்ல, நீ தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நயா, நீயாச்சும் என்னை விட்டு போகாமல் இரு நயா. இங்கே ஒரு நிமிஷம் வா. தயங் சாரி, நான் நேற்று உன்னை மிட் நைட்டில் அப்படி தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாது. சாரிடி. பரவாயில்ல. இப்படி காரை வீட்டுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்ட? காலையில் அப்பா வந்திருந்தாங்க. ஏன் எங்கள் வீட்டுக்கு கூட வரமாட்டாங்களா? சொல்லி வச்சிருக்கியா தயங் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு? இல்லை, அப்படிலாம் இல்லை தயங். சரி, நேற்று தெரியாமல் கத்திட்டேன், என்னை மன்னிச்சிருனையா. உங்ககிட்ட நான் அப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி. எனக்கு சாரி சொல்கிறதுக்கும் சேம் நேற்று மாதிரி பயமாக இருக்குது. அதுக்கு பதிலாக நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது.
இதுக்கப்புறம் நான் அப்படி பேச மாட்டேன். அ, சரி சரி தயோங். தயோங். ம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாளா? அது அது விடு நயா. சொல்லு தயோங், இங்கே பாரு அப்படின்னு நீங்கள் தயோங்கோட ஃபேஸை கட் பண்ணுறீங்க. நயா அழுகக்கூடாது. சொல்லு, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாளா? ம் நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் தர மாட்றாளா? ம் ஆமாடி. ஃபீல் பண்ணாத. ம் ம் இங்கே பாரு, உன்னை அவ சாப்பிட்டியான்னு கேட்டாளா காலையிலேருந்து? இல்லடி. நீ நீ சாப்பிட்டியா தயோங்? நான் இன்னும் சாப்பிடல நயா. என்ன நீ அவன் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டா. அதுதான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறேன். நீ ஏன் சாப்பிடாம இருக்க? ம் இங்கே பாரு, நான் வச்சுருக்கேன் சாப்பாடு. ம் ஆக்காட்டு. இல்லடி, அவள் பார்த்தா. யாருக்காகவும் நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரியும்ல நீ தப்பு பண்ணலன்னு. நீ அவளுக்கு லாயலாக தானே இருக்க. நான் ஊட்டி விட்றேன், நீ என்ன ஃப்ரெண்டாக தானே நினச்சிட்ருக்க. அது மாதிரியே வாங்கிக்கோ. சாப்பிடாம இருக்காதப்பா. ம் ஐயா அழக்கூடாது, புரியுதா? ம் இன்னொரு விஷயம் தயோங், இந்த அந்த சாப்பிட்டுட்டே பேசு. அது நீ அவள் காலில் விழுந்து கெஞ்சாத தயோங். என்னால் அதை பார்க்க முடியல. நீ நீ ஏன் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணுற? சாப்பிட்டுட்டே கேட்டால் போதும். அவள் காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சாதப்பா. எனக்கு முடியல பார்க்க. அவளே வருவா உன்னை தேடி. ஐயா, நான் சொல்ல வர்றது என்னன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாடி. எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஷீ இஸ் நாட் யுவர் ஹோம் தயோங். அதை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற? ஆனால் என்னாலேயும் அவளை விட்டு இருக்க முடியல. தயோங், இது நல்லா இருக்கா? அவங்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடி. ஃபுல்லாக சாப்பிட்றேன்னு. சாப்பிடாம இருக்கக்கூடாது, புரியுதா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ சாப்பிடாம இருக்கக்கூடாதுப்பா. நீ பசியும் தாங்க மாட்ட, உனக்கு கையெல்லாம் நடுங்கும். ஒரு வார்த்தை கூட கேட்கலல்ல சாப்பிட்டியான்னு. கோவமாக வருது எனக்கு. நான் அவளை உன் விஷயத்தில் கூட வெறுத்ததில்லை தயோங். பட் உன்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாள்ல, அதை பார்க்க பார்க்க எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. இதுதான் காதல் போல். எனக்கு நிறைய ஃபீல் ஆகுது. இப்போ லவ்னா என்னன்னு நான் நிறையா தெரிஞ்சுக்கிறேன் உன்னால். சரி சரி, நீ சாப்பிடு. இப்போல்லாம் நீ ரொம்ப பேசுகிற தெரியுமா நயா? முதல்ல நான் அதிகமாக பேசுவேன், இப்போது நான் ரொம்ப கம்மியாக பேசுகிறேன், நீ நிறையா. எல்லாருமே தான் சொல்கிறாங்க. சரி, அவகிட்ட அவனை நல்லா பார்த்துக்கிறாளா? டு பி ஹானஸ்ட், இப்போ என்னை பார்த்துக்கல தான், ஆனால் ஃப்யூச்சரில் என்னை பார்த்துப்பாடி. ஓ சரி தயோங், இதை நீ சாப்பிட்டுக்கிறியா? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்றேன், என்ன அந்த ட்ரஸ்ட்டில் நான் இருப்பேன். ஏன் நான் போகிற? இல்லை இல்லை, சாப்பிட்டுக்கோ. ஆனால் ஒன்றே ஒன்று தயோங், அவள் காலில் மட்டும் விழாத. நீ ரொம்ப ப்ரீஷியஸ். நீ ரொம்ப ப்ரிஷியஸான பேபி எனக்கு. நீ என்னோடய பேபி தயோங். என்னோடய குழந்தை மற்றவங்க காலில் விழுகும் என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படின்னு அவன் ஃபாரில் கிஸ் பண்ணதுமே அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நான் போயிட்டு வரேன். ரொம்ப அழாத, அவளே வருவா. நான் போயிட்டு வரேன் தயோங், பாய். அப்படின்னு அவனை பார்த்துட்டே போகிறீங்க. தயோங்க உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த டே ஃபுல்லாமே அவன் பெல்லா கிட்ட செம்மையாக கெஞ்சிருப்பான். பெல்லா கொஞ்சம் கூட மதிச்சிருக்கவே மாட்டா. ஸோ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து ஆஷி கூட கால் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன ஆஷி சொல்கிற? அவள் அப்படியா? பின்ன செம்ம ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா?
உன் கூட பேசினா டைமே போக மாட்டேங்குது. ஏ அப்புறம் அந்த இருக்காளடி, அதான் ரோஸ் மில்க்கு, அவளை பற்றி சொல்லவே மறந்துட்டேன் நான். சொல்லு, இப்போ என்ன கதை வச்சிருக்க? ஆமாம், இன்றைக்கி என்ன நீ ஹாப்பியாக இருக்க? அதுவா, எனக்கு பிடிச்ச பர்சனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி போயிட்லேயே கிஸ் பண்ணிட்டேனா, அதுதான். அப்போது இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஜோக்குக்கு சிரிக்கலையா நீ? ஏய், அதுக்கும் தான் நான் சிரித்தேன். சரி, அம்மா அப்பா வந்துட்டாங்களா? இல்லை, நீ ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க. வரதுக்கு 2 days ஆகுமாமா. 2 days-ஆ? நான் வேணா வரட்டா? ஆ, என்ன நீ வர வர ஓவராக போயிட்டுருக்க? ஆஷி, என்ன என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் சும்மா கேட்டேன்டி. நீ சரியில்லை ஆஷி, நீ சரியில்லை. இரு, காலிங் பெல் அடிக்கிறாங்க, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். போ தயங்காக இருக்கும். சும்மா சொன்னேன். அவன் எங்கே வர போகிறான்? பெல்லாவோட முந்தானையை பிடிச்சிட்டு திரிய போகிறான். நீ போயிட்டு வர வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நான் வைக்கிறேன், நீ வந்துட்டு கூப்பிட்றதா இருந்தால் கூப்பிடு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. தயோங், நயா, வெள்ளி சிலை மாதிரி இருந்து நீர. தயோங், என்னாச்சு தயோங்? சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, குடிச்சியா? நேற்று நீ குடிச்ச, இன்னைக்கு நான் குடித்தேன். நேற்று நீ குடிச்சிருக்கும் போது நான் குடிச்சியான்னு கேட்டேன், இன்னைக்கு நான் குடிச்சிட்டு இருக்கும்போது நீ குடிக்கிறியான்னு கேட்குற பத்தியா? என்னடி உள்ளலாம் கூப்பிட மாட்டியா? பார்த்து தயோங். தயோங், என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆகணும், என்னென்னமோ ஆயிடுச்சு. அவ போயிட்டாடி, அவ போயிட்டானையா. இனிமேல் எனக்கு நீ தான். தயோங், புரியல. உள்ள வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கட்டி பிடிச்சிட்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் டக்குன்னு தள்ளி விட்டுடுறீங்க. நயா, நீயும் உன்னை தள்ளி விடுறல்ல? நீயுமா? ஐயோ இல்லை தயோங், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எகைன் அவனை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. நீ தாண்டி இதான் நீ. ஒரு டைம் என்னை தள்ளி விடுவ, நெக்ஸ்ட் செகண்ட் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படியே பிடிச்சி இழுத்துக்குவ. உன்னை போய் விட்டுட்டேன் பார்த்தியா நயா? என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது கொண்டு வரட்டா? எவ்வளோ குடிச்சிருக்க நீ? எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளிட்டு பெட்டில் விழுந்துடுறாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். எஸ்கியூ ஆல்.